Hi everyone. So in the video நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா 10th standard max. So கண்டிப்பா ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு. So 10th standardல சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணுங்க. And கீழ அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் சேனல் லிங்க்ல வந்து ஜாயின் பண்ணுங்க. கண்டிப்பா என்னை மன்னிச்சிடுங்க. ரொம்ப நாளா நான் வீடியோ போடல. ஒரு 2 நாளுக்கு முன்னாடி கூட ஒரு வீடியோ போடும்போது சொல்லியிருந்தேன் நான் வீடியோ போடுறேன்ட்டு இருந்தாலுமே டைம் கிடைக்கல. சில பல உங்களுக்கு தெரியும் எவ்வளோ வீடியோ ஒரு நாளைக்கு போடுறேன்னு 11th 12க்கும். ஸோ கண்டிப்பாக நம்ம சேனல் இருக்கும் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோ, சப்போர்ட் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் சேனல் வந்து ஜாயின் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தமிழுக்கு ஆல்ரெடி போட்டுட்டேன், படிக்க ஆரம்பிச்சிருங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா 10th standard மேக்ஸ் ஆல்ரெடி 5 மார்க் போட்டுட்டேன். பட் இது வந்து ஃபைனலாக நீங்கள் செக் அவுட் பண்ணக்கூடிய ஒரு சமயங்கிறதுனால இதை மட்டும் படித்தா போதும். இங்கே நான் பாக்ஸ் பண்ணுற எக்ஸசைஸ் மட்டும் நல்லா படிக்கிறவங்க எல்லாமே படிச்சிருங்க. படிக்க முடியாதவங்க இந்த பாக்ஸ் பண்ணுற எக்ஸசைஸ் மட்டும் படிச்சுக்கோங்க. 5 மார்க் ஓகேவா, நான் கம்மி பண்ணி கொடுக்குறேன். ஆனால் இங்கே இருக்க எல்லாமே படிச்சுக்கோங்க, நல்லா படிக்கிற குழந்தைங்க. சரிங்களா? சரி, அதனால் எதாவது எஃபெக்ட் ஆகுமா சார்? 10 5 மார்க் எழுத முடியாமல் போகுமா? அப்படிலாம் ஆகாது. ரொம்ப டஃப்பாக கேட்டால் மேபி ஒரு 2 5 மார்க் எழுத முடியாமல் போகும். மித்தபடி 8 எழுதிடலாம். ஸோ 10மே எழுத முடியுமா சார் அப்படின்னு கேட்டால் எல்லாமே படிச்சிங்கன்னா 10 எழுதிடலாம். ஓகேவா? ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. 8லேருந்து 9 கண்டிப்பாக எழுதிடலாம். அண்ட் ஈஸியாக கேட்டாங்கன்னா 10மே எழுதிடலாம். ஓகேவா? சரி, சாப்டர் 1 உங்களுக்கு தெரியும். செட் அண்ட் ரிலேஷன்ஸில் செட்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸில் கண்டிப்பாக வந்து 2 5 மார்க் கேட்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் எக்ஸைஸ் 1.1 டெஃபினட்டாக ஒரு 5 மார்க் வரும். 1.4 அந்த நம்ம சம்மு எஃப்எஃப்எக்ஸ் அந்த சம்மு, இது வந்து எஃப்ஓஜி அந்த சம் 1.5. ஸோ இதை தயவு செய்து எல்லாருமே போட்டு பார்க்கணும். அப்போ இது நான் பாக்ஸ் பண்ணுறேன். இந்த சாப்டர் எல்லாருமே படிச்சிடும். சாப்டர் 2 வாங்க. 2.1 HCF எல்லாருமே படிக்கணும். சரியா? 2.5ல் நல்லா கேளுக்க 7 11 12 கட்டாயமாக அந்த கன்சிடர் டேர்ம் வரும். அதனால தான் ரேஷியோ கன்சிடர் டேர்ம். எக்ஸாம்பிளில் 2.29 2.30 அட்லீஸ்ட் படிச்சிரு. அடுத்தது எக்ஸைஸ் 2.6ல் 7 12 எக்ஸாம்பிள் 2.36 37 38 39 இது நல்லா படிக்கிறவங்க மட்டும் போதும். ஓகே, எக்ஸைஸ் 2.7ல் 9th சம் எக்ஸாம்பிள் 2.44 இது பார்த்துரு. அடுத்து எக்ஸைஸ் 2.3355 அந்த சம் அதனால் பார்த்துரு. அடுத்தது 2.9ல் ரேகா சம்னு ஒரு சம் இருக்குது, அது மட்டும் பார்த்துரு. மீதி இருக்கிறவங்க எல்லாமே பார்த்துரு. எல்லாமேனா நான் எதாவது எக்ஸ்ட்ரா சொல்லியிருந்தால் பார்த்துரு. ஸோ செகண்ட் சாப்டர் பொறுத்த வரைக்கும் பெரிய சாப்டர் தானே. இங்கே பாருங்கள் 2.9ல் 6th வந்தால் ரேகா இல்லை 3 6 ரெண்டுமே பார்த்துருங்க. எக்ஸாம்பிள் 2.56 தேர்டு வந்து நல்லா படிக்கிறவங்க மட்டும் பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். தேர்டு சாப்டர் வாங்க. தேர்டு சாப்டரில் யாருமே எதுவும் படிக்காதீங்க. நான் சொல்கிறது யாருமேனா நல்லா படிக்க முடியாதவங்க. ஜிசிடியும் இந்த ஸ்கொயர் ரூட்டு மட்டும் எக்ஸாம்பிளோட எல்லாமே தரவாக இருக்கணும். எக்ஸைஸ் எக்ஸாம்பிள் தரவாக இருக்கணும். இதுலேருந்து ஒரு சம் கண்டிப்பாக வந்துடும். மீதி எல்லாமே அப் டு 3.14 முடி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா படிக்கிற குழந்தைங்க மட்டும் படித்தா போதும். ஃபஸ்ட்டு சாப்டர் சைமல்டேனியஸு, அதுக்கப்புறம் 3.5 சிம்பிளிஃபை, 3.6 சிம்பிளிஃபை, அதுக்கப்புறம் 3.13 B² - 4AC நேச்சர் ஆஃப் ரூட்டு, 3.14 ஆல்ஃபா பீட்டா. ஸோ இதெல்லாம் எல்லாருமே படிக்கணும். இது மட்டும் வீக் ஸ்டூடெண்ட். சாப்டர் 4 அதுக்கு முன்னாடி மேட்ரிக்ஸ் இருக்குது. மேட்ரிக்ஸ் இங்கே எழுதலை, நான் கடைசியில் எழுதுகிறேன். சாப்டர் 4 தேல்ஸு, பித்தகாரஸு, ஆங்கிள் பைசெக்டர் இது எல்லாருமே படிக்கணும். சாப்டர் 5.1ல் 5 6 7 இது எல்லாருமே படிக்கணும். எக்ஸாம்பிளும் எல்லாமே படிக்கணும். அடுத்தது 5.2ல் 10 11 12 எல்லாருமே படிக்கணும். எக்ஸாம்பிளில் 5.16 எக்ஸைஸ் 5.3 9 எல்லாம் படிக்கணும். எக்ஸாம்பிள் 5. ஏன்னா இந்த வருஷம் கொஸ்டின் டஃபாக வரக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால இவ்வளோ சொல்லிட்டு இருக்கேன். 5.4 மட்டும் முடியாதவங்க படிக்க வேணாம். சரிங்களா? நல்லா படிக்கிற குழந்தைங்க மட்டும் படிச்சுக்கோங்க. சாப்டர் 6 வாங்க. இதில் வந்து 6.2ல் எல்லாருமே படிச்சிருங்க. ஈஸியாக தான் இருக்கும். 6.3 வேணால் நான் காம்ப்ரமைஸ் பண்ணி தரேன். 6.4 நீங்கள் எல்லாமே படிச்சு தான் ஆகணும். 6.3ல் வந்து பார்த்தீங்கன்னா 2 4 6 5 6 ஈஸி தான். எக்ஸாம்பிள் வேணால் விட்டுருங்க. ஓகேவா? ஸோ இதுதான் கம்மி பண்ண முடியும். ஏன்னா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் எக்ஸசைஸ். 6.2 6.3 6.4. ஸோ எக்ஸாம்பிள் இங்கே இருக்குது, அதையும் பார்த்துருங்க. அடுத்த சாப்டர் 7.1ல் நல்லா படிக்கிறவங்க மட்டும் பார்த்துக்கோங்க. எக்ஸாம்பிளோட சேர்த்து 7.2ல் கட்டாயமாக எல்லாருமே இந்த 5 சம் படித்து ஆகணும். அண்ட் எக்ஸாம்பிளும் இது பார்த்தாகணும். 7.3ல் கட்டாயமாக இது பார்த்தாகணும். 7.4ல் எல்லாமே கட்டாயமாக பார்த்தாகணும். இப்போது ரொம்ப வீக்காக இருக்காங்க சார், 7.2 எனக்கு கஷ்டம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அட்லீஸ்ட் 7.3 7.4 ஒழுப்பாக பாருங்கள். ஒரு 5 மார்க் எழுதிடலாம். ஆனால் உங்களுக்கு 2 5 மார்க் வேணும்னா நீங்கள் மேலே படித்து தான் ஆகணும். இல்லை வேண்டாம் எனக்கு ஒரு 5 மார்க் போது கஷ்டமாக இருக்குன்னா 7.3 7.4 படித்தா போதும். என்னை கேட்டால் 7.2 படிக்கிறது, 7.2 3 4 மூணுமே படிக்கிறது நல்லது. 8th சாப்டர் எக்ஸைஸ் 8.3 ப்ராபபிலிட்டியில் நீ எல்லாமே படிச்சிரு. 8.3யும் படிச்சிரு, 8.4ம் படிச்சிரு. அதுலாம் காம்ப்ரமைஸே பண்ணக்கூடாது. மெயினாக இந்த 6 7 8 9 முடி எல்லோரும் படிச்சிருங்க. இந்த 10 11 12 13 யாரும் படிக்கிறது இல்லை. பெரிய பெரிய சம்மு அதில் கோட்டை விட்றாதீங்க. டஃப்பாக கேட்குற மாதிரி இருந்தால் அது கேட்பாங்க. ஸோ ப்ராபபிலிட்டியில் அது வந்துட போகுது. ஸோ அடுத்து மேட்ரிக்ஸ் இங்கே எழுதிடுறேன். மேட்ரிக்ஸஸ் வந்து 3. ஐ திங்க் என்ன, ஆமாம் 3.19 3.9ல் லாஸ்ட்டு 3 சம் இருக்குயா. என்ன சம்முன்னு தெரில, சாரி என்ன கொஸ்டின் நம்பர்னு தெரில. லாஸ்ட்டு 3 சம் நீ போட்டு தான் ஆகணும்.
அதே மாதிரி எக்ஸாம்பிள் லாஸ்ட் 3 இதில் போட்டு தான் ஆகும். அதே மாதிரி 3.18 ஐ திங்க் 1 2 4th சம்மோ 3rd சம்மோ நினைக்கிறேன். எஸ், 2nd சம்மு 3rd சம்மு. சரிங்களா, அதை மட்டும் பார்த்துக்கோங்க. போதும் ஓகேவா. இது மட்டுமாவது மேட்ரிக்ஸில் பார்த்துக்கோங்க, ஏன்னா இதெல்லாம் முக்கியமான 5 மார்க்ஸ். ஸோ மொத்தமாக இதெல்லாம் படிச்சுன்னா 10 5 மார்க் எழுதிடலாம். நான் பாக்ஸ் பண்ணது மட்டும் ஒழுக்கமாக படித்தாலே நல்லா படிக்க முடியாத குழந்தைங்களுக்கு எழுதலாம். ஆனால் டஃப்பாக கேட்டால் மேபி 1 எழுத முடியாமல் போகலாம். ஏன்னா அந்த மாதிரி யூனிட் எக்ஸசைஸ்லாம் கேட்பாங்க. சரிங்க, யூனிட் எக்ஸசைஸ் பற்றி நான் சொல்லல. யூனிட் எக்ஸசைஸ் வந்து பயப்பட வேண்டாம். யூனிட் எக்ஸசைஸ் எல்லாமே நீங்கள் வந்து இப்போ பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. ஒருவேளை நல்லா படிக்கிற குழந்தைங்க முதல்ல பார்த்தீங்கன்னா சந்தோஷம். ஒருவேளை லாஸ்ட் மினிட்ல இப்போ தான் படிக்க ஸ்டார்ட் பண்ணி யூனிட் எக்ஸசைஸ் வேண்டாம். ஒருவேளை நான் எல்லாம் படிச்சுட்டேன், நான் வந்து என்ன பண்ணுறேன்னு தெரியலனா யூனிட் எக்ஸசைஸ் படிங்க. புரிஞ்சுதா? நல்லா படிக்கிறவங்களுக்கு வேண்டாம், நல்லா படிக்க முடியாதவங்களுக்கு வேண்டாம் யூனிட் எக்ஸசைஸ். ஓகேவா, அதை போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம், ரொம்ப ஈஸியாக தான் வரும். ஸோ எனிவே தேங்க்யூ. அண்ட் ஜாமெட்ரி கிராஃப் பற்றி உங்களுக்கு தெரியும்ல? சரி, அது வேணால் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் என்னென்ன சம்மன் வேணால் அதே சொல்லிடுறேன். தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு வேறு வீடியோட சந்திப்போம். சோஷியல் நினைக்கிற நாளைக்கு நான் சொல்கிறேன் நாளைக்கு. சரிங்களா, தேங்க்யூ.